பான் வீடியோஸ் எல்லாம் பார்த்தா போலீஸ்காரங்க வந்து பிடிப்பாங்க, ஸோ யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. டக்குன்னு அப்போ விபிஎன் போட்டாங்க. இப்போ இந்தியாவோட ரிலேட்டடாக இருக்கிற ஐபிஸ் எல்லாம் அங்கே வருது அப்படின்னா அந்த சர்வீஸ் ப்ரொவைடருக்குலாம் ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த சைட்டை ஆக்சஸ் பண்ணுறாங்களோ எனக்கு அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. என்னோட ஃபேமிலியில் இருந்தே ஒரு பொண்ணோட ஃபோட்டோ அங்கே இருக்கும்போது மாஃப் பண்ணி இருக்குது அப்படின்னா இப்போ நான் அதை ரிப்போர்ட் கொடுக்குறேன். அந்த ரிப்போர்ட் அவங்க வேலிடேட் பண்ணுறாங்களா? கிடையாது. என்னதான் நம்ம சைடில் சைபர் கிரைம் இருந்தாலுமே அவங்களே அஃபிஷியலாக ஒரு நோட்டீஸ் வந்து ஃபேஸ்புக்கு தான் அனுப்புகிறாங்க. ஒரு 18+ இருக்கிற பிக்சரை ஏன் நீ வந்து அதை டெலீட் பண்ணுறதில்ல? இது வந்து ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுற பிளாட்ஃபார்ம். அதில் ஏன் நீ 18+ கமெண்ட்ஸ் செய்யணும், 18+ பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸை நீ ஏன் வந்து அதை பார்க்கறதில்ல? அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் நீ கொடுக்கலாம்ல? நான் பர்சனலாக ஹேண்டில் பண்ண கேசஸ்லேயே ரிலேஷன்ஷிப் ஃப்ராடுன்னு தனியாக இருக்குது, மேரேஜ் ரிலேட்டட் ஃப்ராடுன்னு தனியாக இருக்குது, ரிவெஞ்ச் ரிலேட்டட் ஃப்ராடுன்னு தனியாக இருக்குது. இந்த மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க ஹெல்ப் வேணும்னு சொல்லி கால் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அதை எடுத்து ரிசால்வ் பண்ணுவோம். ரிசால்வ் பண்ணும் போது தான் தெரியும் இதை போட்டதே அவர் தான். இதை வந்து எராடிகேட் பண்ணுறதுக்கு எந்த விதமான மெஷர்ஸுமே இப்போ வரைக்கும் கிடையாது. ஏன்னா அவன் என்ன மாதிரியான அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணுறான்றது தெரியாது. இப்போ இந்த பொண்ணோடைய பிக்சர் இஸ் கெட்டிங் வைரல் ஒரு சைடு. இப்போ இந்த சைடு மெட்டா வந்து ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு கேட்டால் டவுட். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வெப். இதுக்கு கீழே டீப் வெப் இருக்குது, இதுக்கு கீழே டார்க் வெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம சர்ஃபேஸ் வெப்பையே ஒன்றும் முழுசாக பார்க்கல. இதுலேயே நம்ம இவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கோம். டெலகிராம் மாதிரியான அப்ளிகேஷன் எல்லாமே இட் இஸ் ஈக்குவல் டு டீப் வெப் அண்ட் டார்க் வெப். அதெல்லாம் வந்து ப்ரைவசின்னு சொல்லி அது வந்து ரொம்ப ப்ரைவசி மோடாக போய் அதுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத வெளியில் தெரியாத அளவுக்கு வந்து ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரி ஹேக் பண்ணி நடக்கிறது, இன்னொன்று வந்து அவங்க போய் சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக ஹேக் கிடையாது, அது ரிவெஞ்ச் எடுக்கிற மோட்டிவேஷன் தான். ஏன்னா நான் நிறைய இந்த மாதிரி கேசஸ் தான் எங்களுக்கு மோஸ்ட்டாக வந்துட்டே இருக்கும். ஏதாவது ஃப்ரெண்டுக்கிட்ட மொபைல் கொடுக்கும்போதோ இல்லை எப்படியோ ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போதோ கேலரி ஆக்சஸ் எல்லாம் எடுக்கும். அது வழியாகவே நேச்சுரலாக வந்து வெளியே போயிடும். அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இதை வந்து எப்படின்னா ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் அதாவது அவங்க ப்ரைவசியாக இருந்த விஷயத்த வெளியில் ஒரு ஃபன்னுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போது அது அப்படியே குரூப் பையாக மாதிரி அது அப்படியே வெளியே போயிடும். ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்குறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ்புக் இதிலலாம் வந்து இந்த அடல்ட் சர்வீஸ் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இதாக போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ரொம்ப மோசமான விஷயமா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இது வந்து முழுக்க ஃபேஸ்புக்குடைய தப்பு தான். இது வந்து நம்மளோட தப்பு அப்படின்றத தாண்டி அவங்க அதை ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு. இப்போ ஃபேஸ்புக்கில் என்ன தான் 18+ இருந்தாலும் தேர் இஸ் எ லிமிட்டேஷன். இது வந்து ஒரு பப்ளிக்கில் ஒரு லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான பீப்புள்ஸ் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது யார் யாருக்கு எந்தெந்த விஷயங்கள் போய் சேரணுன்றதை அவங்க ஒரு லிமிட்டேஷன் வச்சுக்கணும். இப்போது இது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னா எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் ரைட்ஸ். எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீடம் இருக்குது. அதை வந்து ப்ராப்பரான ஒரு விஷயத்தில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும். எப்போ பார்த்தாலும் ஒரு 18+ ஆடு வருது, ப்ரொமோஷன் வருது அப்படின்னா இப்போ அதை ஒருத்தர் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டை ஏன் அவங்க பார்க்கறது இல்லை? இப்போ நாங்கள் அதை வேலிடேட் பண்ணி ரிமூவ் பண்ணுறோன்னு சொல்லி 2-3 பப்ளிக் மீடியாவில் மார்க் ஜுகர்பர்கே சொன்னார். ஆக்சுவலாக இந்த மாதிரி நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். அப்போ அதில் நிறைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாலெலாம் அந்த வீடியோ வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. இந்த பொண்ணுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கே, நீங்கள் அப்போ எடுத்து நீங்கள் ரிசால்வ் பண்ணலைன்னு கேட்கும்போது அவர்கிட்ட அதுக்கு பதிலே கிடையாது. அது நிறைய இடத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. பட் ரொம்ப இன்டெப்த்தாக யோசிக்கும் போது தான் நம்மளுக்கு அதோட ஹோல் வேல்யூ என்ன, அந்த வேர்டுக்கான இது என்னன்னு தெரியும். ஸோ இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் அ ஃபேமிலி. இப்போ என்னோட ஃபேமிலியில் இருந்தே ஒரு பொண்ணோட ஃபோட்டோ அங்கே இருக்கும்போது மாஃப் பண்ணி இருக்குது அப்படின்னா இப்போ நான் அதை ரிப்போர்ட் கொடுக்குறேன். அந்த ரிப்போர்ட் அவங்க வேலிடேட் பண்ணுறாங்களா? கிடையாது. என்னதான் நம்ம சைடில் சைபர் கிரைம் இருந்தாலுமே அவங்களே அஃபிஷியலாக ஒரு நோட்டீஸ் வந்து ஃபேஸ்புக்கு தான் அனுப்புகிறாங்க. இப்போ மெட்டாக்கு அனுப்புகிறாங்க. ஏன் அந்த மெட்டா வந்து அதை வெரிஃபை பண்ணி ஓகே இதுதான் சொல்லி ப்ராப்பராக அதை ரிமூவ் பண்ணுறதில்ல? இல்லைனாலுமே எவ்வளவோ விஷயங்கள் மெட்டா பண்ணுறாங்க, எவ்வளவோ அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. ஒய் தே கான்ட் கிவ் அன் அப்டேட் விச் த ஃபோட்டோ இஸ் பீன் மாஃப்ட் இன் 18+. ஒரு 18+ இருக்கிற பிக்சரை ஏன் நீ வந்து அதை டெலீட் பண்ணுறதில்ல? இது வந்து ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுற பிளாட்ஃபார்ம். அதில் ஏன் நீ 18+ கமெண்ட்ஸ் செய்யணும், 18+ பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸை நீ ஏன் வந்து அதை பார்க்கறதில்ல? அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் நீ கொடுக்கலாம்ல? அதை தாண்டி ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஏன் அதை வெரிஃபை பண்ணி டெலீட் பண்ணுறதில்ல? அதெல்லாம் பாட்டாக வச்சிடுறாங்க. புரியுது. ஸோ இப்போ மிஷினுக்கு என்ன தெரியும் நம்மளோட எமோஷன்ஸ்? ஸோ மிஷின் அதை பார்த்து ப்ராப்பராக டெலீட் பண்ணுறதில்ல. இது வந்து முழுக்க மெட்டாவுடைய தப்பு தான். ஓகே. இப்போ வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மார்ஃபிங்கும் வந்து பெரிய இதாக போயிட்டுருக்கு. எனக்கு பர்சனலாக நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
எனக்கு தெரிஞ்ச பொண்ணோட ஃபோட்டோவே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சோஷியல் மீடியாலேருந்து எடுத்து அது ஒரு ப்ரொஃபைலில் வச்சு ஸோ வந்து அது வந்து ஒரு 18+ சர்வீஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொன்று வந்து மாஃபிங் பண்ணியும் பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது முக்கியமாக வந்து கேர்ள்ஸ்? ஆக்சுவலாக இது அவாய்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் அப்படின்றது நம்மளுடைய ஃப்ரீடமை நம்மளே வந்து ரொம்ப குறைச்சிக்கிட்ட மாதிரி ஆகிடும். இப்போ ஆக்சுவலாக இப்போ இது என்னோடய சோஷியல் மீடியா, நான் என்னோடய பிக்சர்ஸ் என் அக்கௌண்ட்டில் நான் உள்ளே போடுறேன். என்னோடய அக்கௌண்ட்டில் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க பிடிச்சா லைக் போடு, இல்லை போடாத அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ அவங்க அக்கௌண்ட்டை வந்து ப்ரைவேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லிமிட்டேஷன்ஸோட இருப்பாங்க. இப்போ நீங்கள் எனக்கு ஃபாலோ ரெக்வெஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களை எனக்கு தெரியுது அப்படின்னா நான் அக்செப்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு செக்யூர் சர்க்கிள் கனெக்ஷனாக மாறும். இப்போ உங்களுடைய ஃப்ரெண்டு என்னோட ப்ரொஃபைலை பார்த்து அக்செப்ட் கொடுக்குறாரு அப்படின்னா எனக்கு அவர் தெரியாது. ஆனால் மியூச்சுவலில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களை நம்பி நான் அவரை அக்செப்ட் பண்ணுவேன். இப்போ அவர் என்ன பண்ணுவார், அவர் உங்களை மாதிரி ஒரு நல்ல குட் பர்சனாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ அவர் ஏதாவது ஒரு வேண்டாத வேலை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு தான் அது வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுறதை வந்து கொஞ்சம் ரொம்ப செக்யூராக ஃபார்ம் பண்ணும். அவர் தெரியும் அப்படின்னா மட்டும்தான் அதை ஃபாலோ ரெக்வெஸ்ட் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து இப்போ பப்ளிக் அக்கௌண்ட்டாக வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு லிமிட்டேஷன்ஸே கிடையாது. அவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணலான்ற ஒரு மோட்டிவ்ல இருப்பாங்க. அப்போ அவங்க பிக்சர்ஸ், வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்க எந்த விதமான பேட் கண்டென்ட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க, எந்த ஒரு வம்புக்கும் போயிருக்க மாட்டாங்க. ஆனால் தே வில் பி அஃபெக்டட். அது வந்து ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. ஏன்னா குட் இருக்குது அப்படின்னா ஈவில் அப்படின்னு இருக்க தான் செய்யும். ஸோ அதை நம்ம வந்து கிராஸ் பண்ணி வரது தான். பட் மேபி இது வந்து யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனோட கம்பெனி சைட்லேருந்து ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா வில் பி குட். இல்லை அப்படின்னா நம்மளோட சைபர் கிரைம் சைடில் இந்த மாதிரி ஒரு கேஸ் பதிவாகுது அப்படின்னா அவங்க ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்கும்போது மேபி இதோட கவுண்ட் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக புரியுது. இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிராக வந்து நிறைய பாலியல் ரீதியான தொல்லைகள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ரோல் ப்ளே பண்ணுறது நியூடிட்டியான வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா பைரசி ஆகிட்டு இருக்கு நிறைய. ஸோ இது எப்படி வந்து பைரசி ஆகுது ஆக்சுவலாக? இது எதுக்கான லூப் ஹோல்னு நினைக்கிறீங்க? இது லூப் ஹோல் அப்படின்றது வந்து ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி வந்து கிடையாது. இதில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. நான் பர்சனலாக ஹேண்டில் பண்ண கேசஸ்லேயே ரிலேஷன்ஷிப் ஃப்ராடுன்னு தனியாக இருக்குது, மேரேஜ் ரிலேட்டட் ஃப்ராடுன்னு தனியாக இருக்குது, ரிவெஞ்ச் ரிலேட்டட் ஃப்ராடுன்னு தனியாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு சினாரியோலையுமே ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. என்னோட மேஜர் ஆஃப் த கேசஸ் எப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு பிக்சர் கிடைக்குது, இந்த மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க ஹெல்ப் வேணும்னு சொல்லி கால் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அதை எடுத்து ரிசால்வ் பண்ணுவோம். ரிசால்வ் பண்ணும் போது தான் தெரியும் இதை போட்டதே அவர் தான் அப்படின்னு. இந்த மாதிரி கேசஸ்லாம் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் சென்னை சைட்லேயே. ஸோ இது எல்லாமே மோஸ்ட்டாக எதனால அப்படின்னா ரிலேஷன்ஷிப் ஃப்ராடில் தான் வருது. ஸோ இதை வந்து எராடிகேட் பண்ணுறதுக்கு எந்த விதமான மெஷர்ஸுமே இப்போ வரைக்கும் கிடையாது. ஏன்னா அவன் என்ன மாதிரியான அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணுறான்றது தெரியாது. இதுக்கு ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ் கொடுக்க வேண்டிய பீப்புள் யாருன்னா மெட்டா சைடு தான். ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து அந்த விஷயம் பண்ணுறாரு, சைபர் கிரைம் பீப்புள் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. பிடிச்சி இப்போ அந்த பீப்புள்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ அவன்கிட்ட அந்த ஆக்சஸ் இல்லை, நான் வந்து சிம்மை தொலைச்சிட்டேன், அந்த அக்கௌண்ட்டு பழைய அக்கௌண்ட்டு தான், இப்போ ஏன் அதை வந்து கேட்குறீங்கன்னு சொல்லும் போது அப்போ என்ன பண்ணுவோம்? ஒன்றுமே பண்ண முடியாது, மெட்டா தான் கான்டாக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த பொண்ணோடைய பிக்சர் இஸ் கெட்டிங் வைரல் ஒரு சைடு. இப்போ இந்த சைடு மெட்டா வந்து ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு கேட்டால் டவுட். அது வந்து அவங்க சைட்லேருந்து ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ நம்ம தான் நம்ம லிமிடேஷன்ஸை வந்து ப்ராப்பராக வச்சுக்கிற சூழ்நிலை வந்துட்டோம். ஏன்னா இப்போ எவ்ரி திங் இஸ் இன் இன்டர்நெட், எல்லாமே ஆன்லைனில் மாறிடுச்சு. பட் நம்ம யூஸ் பண்ணுற அந்த டிவைசஸ், ஃபோட்டோஸ், பிக்சர்ஸ் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வெப். இதுக்கு கீழே டீப் வெப் இருக்குது, இதுக்கு கீழே டார்க் வெப் இருக்குது. நிறையா பேர் இன்னும் டீப் வெப்பையே ஒன்றும் முழுசாக பார்க்கல, டார்க் வெப்பையும் முழுசாக பார்க்கல. ஃபர்ஸ்ட் நம்ம சர்ஃபேஸ் வெப்பையே ஒன்றும் முழுசாக பார்க்கல. இதுலேயே நம்ம இவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கோம். இந்த ரெண்டு விஷயத்த பாதி பேர் இன்னும் முழுசாக சும்மா யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எட்டி பார்த்துட்டு வராங்க. பட் அதோடு அது வந்து நிப்பாட்ட முடியாது. அதுக்குள்ளே நிறையா இருக்குது, அதுக்குள்ளே ஒரு பெரிய நெட்ஒர்க்கே இருக்குது. அதுக்குள்ளேயே ஒரு சோஷியல் மீடியா வச்சு அதுக்குள்ளேயே வச்சு ஒன்று ரன் பண்ணுற அளவுக்கு இட் இஸ் கோயிங் ஆன். டெலகிராம் மாதிரியான அப்ளிகேஷன் எல்லாமே இட் இஸ் ஈக்குவல் டு டீப் வெப் அண்ட் டார்க் வெப். அதெல்லாம் வந்து ப்ரைவசின்னு சொல்லி அது வந்து ரொம்ப ப்ரைவசி மோடாக போய் அதுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத வெளியில் தெரியாத அளவுக்கு வந்து மாறிடுச்சு. இப்போ வாட்ஸ்அப்லாம் வந்துட்டு சும்மா எங்களை போட்டணும். ஏன்னா அதுவும் ஒரு மெட்டா கம்பெனி தான். ஸோ சும்மா எங்கிட்ட நீங்கள் எல்லா விஷயத்தையுமே கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா எங்களோட சர்வீஸ் இனிமேல் வந்து இந்தியாவில் இருக்காதுன்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டு போயிட்டான். பட் நம்மளுக்கு இங்கே நடக்கிற ஸ்கேம்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. ஸோ அவங்க சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா தென் நம்ம அந்த அப்ளிகேஷன் யூஸ் தான் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போது இன்னொரு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கேள்விப்பட்டது, ஒரு பொதுவாக வந்து ஒரு பாயோ ஒரு கேர்ளோ அவங்களோட ப்ரைவேட் ஃபோட்டோஸோ வீடியோஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் வச்சுருக்காங்க.
அவங்களுக்கே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஹேக் பண்ணி அவங்க ஏதோ சோஷியல் மீடியாவில் கண்ணில் படுற மாதிரி சம்டைம்ஸ் நடந்திருக்கு. ஸோ இது எப்படி நடக்குது ஆக்சுவலாக வந்து அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதை எப்படி எரேஸ் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இதனால் சில முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாகவும் நடந்திருக்கு, நிறைய நம்ம கேசஸ் பார்த்துருக்கோம். ஸோ இது எப்படி நடக்குது ஆக்சுவலாக? இது ஆக்சுவலாக வந்து 2 விதமா இருக்கு. ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி ஹேக் பண்ணி நடக்கிறது. இன்னொன்னு வந்து அவங்க பொய் சொல்றாங்க. அது ஆக்சுவலா ஹேக் கிடையாது. அது ரிவெஞ்ச் எடுக்கிற மோட்டிவேஷன் தான். ஓகே. ஏன்னா நான் நெறைய இந்த மாதிரி கேசஸ் தான் எங்களுக்கு மோஸ்ட்டா வந்துட்டே இருக்கும். ஸோ முதல் வீடியோ ஹேக் அப்படின்றது என்னன்னா யூஸ் பண்ற அப்ளிகேஷனை பொறுத்து. ஓகே. இப்போ அது சைனீஸ் அப்ளிகேஷன், கேலரி வால்ட் மாதிரியான அப்ளிகேஷன்னா அதுல இருந்து ஈஸியா வந்து வெளியில வந்து சென்ட் ஆயிடும். ஓகே. முன்னாடி எல்லாம் வந்து குரோம்ல ஒரு சில ஃபைல் பார்த்து போடும்போது என்னதான் கேலரி வால்ட் யூஸ் பண்ணாலும் நம்ம ஸ்டோரேஜ்ல தான் இருக்கும். ஆமா. ஈஸியா வந்து எடுத்து காமிச்சிடலாம். ஓகே. இப்போ அதே மாதிரி கூகுள் ஃபோட்டோஸ்லாம் வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஓகே. நிறைய பேர் அங்கெல்லாம் போய் ஹைட் பண்றது இல்லை. நம்ம கேலரியில போய் கேலரி வால்ட்டை போட்டு ஹைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஏதாவது ஃப்ரெண்டு கிட்ட மொபைல் கொடுக்கும்போதோ இல்லை எப்படியோ ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போதோ கேலரி ஆக்சஸ் எல்லாம் எடுக்கும். அது வழியாவே நேச்சுரலாக வந்து வெளியே போயிடும். அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே. அது வந்து அப்ளிகேஷனோட ஃபால்ட் இல்லை நம்ம யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கும்போது நம்மளுடைய ஃபால்ட்டாக இருக்கும். ஓகே. இது வந்து இதோட சினாரியோ கேஸ் வந்து ரொம்ப கம்மி தான். இது வந்து எல்லாத்துக்கும் நடக்கும்லாம் சொல்ல முடியாது. ஒரு 5% 10% தான். பேலன்ஸ் 90 95% எதில் நடக்கும் அப்படின்னா இது ரிவெஞ்ச் எடுக்கிற மோட்டிவேஷனாக தான் இருக்கும். இதை வந்து எப்படின்னா ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் அதாவது அவங்க ப்ரைவசியாக இருந்த விஷயத்த வெளியில் ஒரு ஃபன்னுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போது அது அப்படியே குரூப் பையாக மாறி அது அப்படியே வெளியே போயிடும். அந்த சர்க்கிள் வந்து ப்ராப்பராக ஒரு ட்ரஸ்டபிள் சர்க்கிளாக இருக்கிறது இல்லை. ஸோ அதுவே அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாகுது. ஓகே. இப்போ வந்து அது பைரசி ஆயிடுச்சு, ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்றப்போ அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கோ அந்த இன்டர்நெட்லேருந்து முழுசாக எரேஸ் பண்ணுறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் இருக்குங்களா? அதாவது இது எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வேணா நிறைய டூல் இருக்கு. ஓகே. பட் மேனுவலாக தான் ஒவ்வொன்றையா கண்டுபிடிச்சு அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணாதான் அது டெலீட் ஆகும். இல்லைனா ஒவ்வொரு அப்ளிகேஷனாக நம்ம ஹேக் பண்ணோம். இதுதான் இருக்கிறதுலே 3 மெத்தடு. ஓகே. இல்லை இப்போ ஏஐ மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ இன்னும் வந்து அதுக்கான ஃபுல்ஃபில் அதாவது ஏஐ வந்து எப்படி, அதாவது ஏஐயோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா இந்த விஷயத்தில் வரும்போது இந்த பிக்சர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிரும். ஓகே. இப்போ அதுக்கான ஆக்சஸ் அதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும். இப்போ ஒரு பிக்சர் கிடைக்குதுன்னா இப்போ டின்னேப் இமேஜ்னு சொல்லிட்டு 2 டூல் இருக்கு. இதில் அதில் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா இன்டர்நெட்டில் இதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற எல்லா இமேஜஸையுமே எடுத்துகிட்டு வரும். அப்போ இது எங்கெங்கெல்லாம் இருக்குன்றது எனக்கு தெரியும் எக்ஸப்ட் ப்ரைவேட் அக்கௌண்ட். இப்போ இதில் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் அப்போ அந்த அக்கௌண்ட்டை மட்டும் டார்கெட் பண்ணி ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுவேன்ல. இது எங்கெங்கே இருக்குன்னே தெரியாமல் மேனுவலாக சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கும் இதில் அப்லோட் பண்ணி டக்குன்னு எடுத்து கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்படி தான் ஏஐ நமக்கு வந்து ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம்லேயே வந்து சில விஷயங்கள்லாம் இருக்கும், இதெல்லாம் சர்ச் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து சர்ச் பண்ணலாம், இது வந்து சேஃபர் ஜோன், இது வந்து நாட் சேஃப் ஜோன் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணக்கூடாது. அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா யூ வில் பி சர்வைலன்ஸ்டுன்னு சொன்னால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து முக்கால்வாசி அவங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் சும்மா தான். ஓகே. அது வந்து ரீல்ஸ் மோட்டிவேஷனுக்காக ஸ்ப்ரெட் பண்ணுறதா அந்த விஷயங்கள். கூகுளுக்குன்னு ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். இந்த விஷயத்த நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் வரும். ப்ரௌஸ் பண்ணும்போது இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ டார்க் வெப்பில் நீங்கள் ஒரு ஆனியன் யூஆர்எல் கண்டுபிடிக்கிறீங்க, அதை கொண்டு போய் கூகுளில் வச்சிங்கன்னா காட்டாது. ஏன்னா அது வந்து அதை சப்போர்ட்டே பண்ணாது. அதுதான் கான்செப்ட். கூகுள் எதெல்லாம் காட்டணும்னு சொல்லி முன்னாடியே வந்து ரிசல்ட்ஸ் எல்லாம் ப்ரீ டிஃபைண்டாக வச்சுருப்பாங்க. அது ரிசல்ட் மட்டும்தான் அது கொடுக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா அது கொடுக்காது. ஏன்னா அது வந்து அலோடு நாட் அலோடுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது நமக்கு காட்டவே காட்டாது. பட் நிறைய பேர் யூர் பீன் சர்வேலன்ஸ் மோட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பான் வீடியோஸ் எல்லாம் பார்த்தா போலீஸ்காரங்க வந்து பிடிப்பாங்க. ஸோ யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. டக்குன்னு அப்போ விபிஎன் போட்டாங்க. ஏன் விபிஎன் போட்டாங்க அப்படின்னா இந்தியா சைடில் இருக்கிற கனெக்ஷன் இந்தியா பீப்புள்னால இந்தியாவில் ஆஃபீஸர்ஸ்னால மானிட்டர் பண்ண முடியும். யாரெல்லாம் அந்த சைட் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சைட் இருக்குது, அதில் பான் வந்து இது பண்ணுறாங்க. இப்போ ஒரு நார்மலாக அந்த சைட்டுக்கு சர்வருக்கு ஹிட் ஆகிற டிராஃபிக்லாம் பார்ப்பாங்க, என்னென்ன ஐபிஸ் எல்லாம் வருதுன்னு. இப்போ இந்தியாவோட ரிலேட்டடாக இருக்கிற ஐபிஸ் எல்லாம் அங்கே வருது அப்படின்னா அந்த சர்வீஸ் ப்ரொவைடருக்குலாம் ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த சைட்டை ஆக்சஸ் பண்ணுறாங்களோ எனக்கு அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இப்போ இதுவே விபிஎன் போட்டிங்கன்னா என்ன ஆகும், வேற ஒரு சர்வர்லேயே ரீடைரக்ட் ஆகும்போது ஐபி எல்லாமே வேற ஒரு கண்ட்ரி வழியாக வரும். அப்போ நமக்கு வந்து தெரியாது. அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இது வந்து ஒரு லிமிட்டேஷன் தான். இது வந்து சர்வேலன்ஸ் மோட் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஓகே. இப்போ வந்து அந்த பான் வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அதனாலேயே ஃபோன்ஸ் வந்து ஹேக் ஆகிறதுன்னு சொல்லுவாங்க. சம்திங் லைக் ஏதோ ஒரு லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் ஃபோனோட ஆக்டிவிட்டீஸே வந்து வேறு மாதிரி மாறிடும். இப்போ வந்து நம்ம ஃபோன் ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஏதாச்சும்
ஃபோன்லேயே ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்குமா? இல்லை வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆக்சஸ் ஆகிட்டு இருக்கும், அது தெரியாமல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ அது எல்லாமே வந்து மிட்டிகேட் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கே தெரியும் நம்ம கேமரா ஆக்சஸ் ஆகுதுன்னா, ரைட் சைடு கார்னர்லையோ, லெஃப்ட் சைடு கார்னர்லையோ ஏதோ எந்த இடத்துல கேமரா இருக்கோ, அதுக்கு பக்கத்துல ஒரு கிரீன் கலர் டாட் சிம்பிள் வரும். மைக்கா இருந்தாலும் மைக்குக்கு ஒரு சிம்பிள் வரும். அதெல்லாம் இருக்குது அப்படின்னா, அது ஆக்டிவேட்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு தெரியாம உங்க மொபைல் ஃபோன்ல பேக் எண்ட்ல ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகும். ஓகே. ஸோ இப்போ மொபைல் வந்து இப்போ ஹேக் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா, அந்த மொபைல் ஃபோனை எடுத்து நாங்கள் சிஸ்டம்ல போடும்போது ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன் என்ன ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே. அடுத்து ஹிடன் அப்ளிகேஷன் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓகே. இல்ல அப்ளிகேஷன் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணி ரீசெண்டா ஏதாவது டெலீட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது எல்லாமே நாங்கள் வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ இது எல்லாமே செட் ஆஃப் செக்லிஸ்ட் எங்களுக்குன்னு ஒன்று இருக்கும். ஓகே. ஸோ இப்போ பேசிக்காக உங்கள் கையில் மொபைல் ஹேக் ஆயிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய கால் யாருக்காவது கால் ஃபார்வர்டிங் ஆகுதா அப்படின்றது செக் பண்ணி பாருங்க. ஓகே. ரெண்டாவது, இன்டர்நெட்டோட யூசேஜ் வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறதை விட அதிகமாக எக்ஸீட் ஆகுதா அப்படின்றது பாருங்க. ஓகே. அதே மாதிரி இனிஷியலாக எடுத்த உடனே மைக்ரோஃபோன் ஆக்சஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஆமா. எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணுங்க. செட்டிங்ஸில் போனீங்கனாலே மைக்ரோஃபோன் இருக்கும். ஓகே. எல்லா அப்ளிகேஷன்லையும் அதை வந்து ரிமூவ் பண்ணி ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஓகே. அதுக்கப்புறம் கேமரா மேலே ஏதாவது ஒரு ஃப்ரண்ட் கேமரா மேலே ஏதாவது போட்டு அந்த மாதிரி வச்சு ஃபோனை வந்து இது பண்ணிடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பீப்புள் தெரியுமோ, ஓகே. டெக்னீஷியன்ஸ் தெரியுமோ, அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. ஓகே. அவங்க கிட்ட கொடுக்கும்போது உங்களுடைய சோஷியல் மீடியா எல்லாமே லாக் அவுட் பண்ணிருங்க. லாக் அவுட் பண்ணிட்டு உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஓகே. அதுல லாகின் பண்ணி ப்ளஸ் அதுல உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி 2FA, MFA, கூகுள் ஆத்தென்டிகேட்டர் இல்லை எதெல்லாம் யூஸ் பண்றீங்களோ அது எல்லாமே எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஃபர்தராக பெரிய இம்பாக்ட் இல்லாமல் நம்ம தப்பிக்கலாம். இல்லை நீங்கள் சொன்னீங்க ஆக்சுவலாக வந்து சில பேர் சர்வீஸ் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் கொடுக்குறாங்களான்னு தெரில, ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே கொடுத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ அதனால வந்து ஏதாச்சும் ஆபத்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது? அப்படி எதுவும் கேஸ் இருக்கு, பார்த்துருக்கீங்க? பட் எல்லாருமே அது பண்ணுவாங்களான்றது தெரியாது. ஓகே. நிறைய ஒரு சில இடத்துல அதெல்லாம் வந்து பண்றாங்க. ஓகே. எப்படின்னா வந்து பார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்றது ஒரு சைடு, ஓகே. ஜென்யூன் நல்ல பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் தூக்கிட்டு டேமேஜ் பார்ட்ஸ் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க, அது ஒரு சைடு. ஓகே. ரெண்டாவது என்னன்னா பக் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க, பட் அது வந்து ஹையர் ரேஷியோல கிடையாது, லோவர் ரேஷியோல தான். ஓகே. அப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா வந்து சாஃப்ட்வேர் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆயிடும். ஓகே. அதுக்கப்புறம் நமக்கே ஒரு டவுட் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், டக்குனு தூக்கி போட்டு வேற ஃபோன் வாங்கிரும். ஓகே. அது 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 ஒரு பழக்கம் நம்ம கிட்ட ரெகுலராகவே இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவானாலும் கேமரா டல்லானாலும் புதுசு வாங்கிடுறோம். அது மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் அதை வந்து பண்ணிடுறாங்க. ஓகே. ஸோ அதனால அது வெளியில மேக்ஸிமம் வந்து தெரியறது இல்லை. புரியுது புரியுது. பட் புதுசா இப்போ ஒரு ஸ்கேம் வந்து என்ன போகுது அப்படின்னா, இது வந்து ரொம்ப அன்னோட்டிஸ் தான். இப்போ வரைக்கும் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகல. இப்போ மொபைல் ஃபோன்ஸ்ல நீங்க வந்து கேலரி வச்சிருக்கீங்க, ஒரு 1000 ஃபோட்டோ இருக்கு அப்படின்னா, புது மொபைல் வாங்குறீங்க, ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் பண்ணி கொடுத்துட்றீங்க. இப்போ அந்த மொபைல் வந்து இப்போ ஒரு டெக்னீஷியன்ஸ் கிட்ட போகுது. இப்போ அதை வந்து ஒரு செகண்ட் ஹேண்டாக சேல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ அவங்க யூஸ் பண்ணுற டேட்டா ரெக்கவரி டூல் வச்சு டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் எடுத்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. ஓகே. ஏன்னா மார்க்கெட்டில் டேட்டா ரெக்கவரி டூலோட ஒர்க் என்ன அப்படின்னா, டெலிட்டடாக இருக்கிற ஃபோட்டோஸை வந்து திருப்பி எடுக்கிறதுக்கு தான். ஓகே. இப்போ ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் பண்ணும்போது வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, கஷ்டம் இல்லையா? ஸோ அது ஒரு பேச்சு வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஆனால் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகலை. இது வந்து எல்லாரும் பண்றாங்களாங்கன்னு வெளியே தெரியறது இல்லை. ஓகே. பட் இது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காவே இந்த ஸ்கேம் வந்து வெளியில போயிட்டு இருக்கு.